இப்ப ஒரு ஆள்கிட்ட போய் உங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா அவருக்கு அப்பளும் பிடிக்குதுண்டுவார் ஆரஞ்சும் பிடிக்கும். இப்படி தனித்தனி சென்டென்ஸா சொல்ற வேலை யார்கிட்ட இருக்கும்னா சின்ன பிள்ளைகள்கிட்ட தான் இருக்கும். சின்ன பிள்ளைகள் சொன்னா அது ஓகே. ஏன்னா அவையில லைக் அவையோட லெவல் மெச்சூரிட்டி லெவல் அளவுதான், அவைய படிக்கிறதும் அவையோட தான். பட் உங்களுக்கு ஒரு ஏஜ் ஒன்று வரைக்க இப்படி சொல்லக்கூடாது. இப்படி சொன்னா சின்ன பிள்ளைத்தனமா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரியா? இவரை இப்படி இல்லாம ஆக்குறதுக்கு தான் நாங்க யார் பாவிக்கிறாங்கன்னா இவர் யூஸ் பண்றாங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த ஐ லைக்கும் இந்த ஐ லைக்கும் சேம் தான் நீங்க சொல்ல போறது. ரிப்பீட் பண்ண தேவையில்லை. ஒருக்கா ஐ லைக் போட்டு விட்டீங்கன்னா முடிஞ்சது அந்த இடம். ஐ லைக் இவரையும் அண்டு போட்டு இணைச்சு விட்டீங்கன்னா முடியுதுதான் அந்த ஐ லைக் ஆப்பிள் அண்ட் ஒரு அது ஏன் பிரிச்சு பிரிச்சு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க? இப்ப விளங்குதா? இப்ப ஒரு கன்வென்ஷனோட வாராருண்டா இவர் அந்த அத கொஞ்சம் லைக் நீட்டி சொல்லாம சில விஷயங்களை சுருக்கி சொல்றதுக்கு லைக் வாசிக்கிற ஒரு ஆளுக்கு எப்படி இருக்கு, நான் எஸ்டிஎல் நம்பர் அடிக்கடி சொல்ற விஷயம், இப்ப சார்ட் எழுதும் போது நான் சொல்ற விஷயம், ரிப்பீட் பண்ணதை ரிப்பீட் பண்ணாதீங்க. ஏன்னா வாசிக்கிறவருக்கு லைக் வாசிக்கிறவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். என்னடா இது இருக்கிற விட இருக்கு அப்படின்ற ஒரு மை தாட் கொடுத்துடக்கூடாது ஒரு நாள். சரியா? கொடுக்காத வரைக்கும் தான் நீங்க உங்களோட பேப்பர் ஓகேவா இருக்கும். சரியா? சோ அந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். சரியா? இப்படி சொல்றதுக்கு தான் நாங்க வந்து கன்வென்ஷன் யூஸ் பண்றோம் நாங்க. இப்ப நான் இவரையே எழுதி போட்டு நான் சொல்லிச்சோன்னா ஒருக்கா நான் நினைக்கிறேன் போன இயர் தான், போன இயர் தேர்ட் டேர்ம் ஃபீல்ட் ஒர்க் சென்டர் கிரேட் 10க்கு கொடுத்துருதாங்க. அந்த இது தெரியாது, இது ரெண்டும் சேர்த்து தான் சொல்றாங்க. சரியா? இந்த ரெண்டும் சேர்த்து தான் அந்த இடத்துல வந்து கன்வென்ஷனாக யூஸ் பண்ணுவோம். சரியா? அதாவது ஒரு சென்டென்ஸ்ல இது ரெண்டு பேரும் வருவின. அவர் என்ன பண்ணிவிட்டார், நெய்தரை கொடுத்துட்டு நோர் கொடுக்காம அந்த எடுத்துக்கொண்டு போயிட்டார். எதிர கொடுத்துட்டு எடுத்துக்கொண்டு போயிட்டார். இந்த ஓ கொடுக்க இல்ல, அந்த பிள்ளைகளுக்கு தெரியல என்ன ஃபில்அப் பண்றேன்னு. சரியா? அப்ப இது எங்க போனாலும் உனக்கு உதவும். லைக் ஒரு சென்டென்ஸ்ல நெய்தர் விழுந்துட்டாருன்னு சொல்லிச்சுன்னா அங்கால எங்கேயாவது ஒரு இடத்துல நோர் வராம கேப் விழுந்ததுன்னா அந்த இடத்துல நோர் வரும். ஆனா நோர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நெய்தர் வரணும்ன்ற அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஃபேன் வாய்ஸ்ல நோர் தனியாக வருது, நோர் தனியாக வரலாம். ஓர் தனியாக வருது தானே உங்களுக்கு. ஓர்ன்றது எந்த இடத்துல யூஸ் பண்றாங்க, ரெண்டு பேர். அதாவது உனக்கு இது பிடிக்குமா இல்ல அது பிடிக்குமா, டு யூ ப்ரிஃபர் காஃபி ஆர் டீ, டு யூ ப்ரிஃபர் காஃபி ஆர் டீ அப்படின்னு கேட்டா உனக்கு காஃபி இப்ப வேணுமா அல்லது டீ வேணுமா, தன்மையா தான் கேட்கிறோம். சரியா? அந்த இடத்துல ரெண்டு, அதாவது சாய்ஸ் பண்ண போறோம். ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயத்த சாய்ஸ் பண்ணிக்கு தான் இவ பாவிக்கிறாங்க. சரியா? ரெண்டுமே வேணும்ன்ற சந்தர்ப்பத்துல அண்டு பாவிப்போம். சரியா? ரைட். பட்ன்றது எங்க பாவிக்கிறாங்க, பட்ன்றது எங்க பாவிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா பட் பாவிக்கும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நல்லா ஞாபகம் இருக்கணும். பட் நீங்க ஒரு இடத்த போட போறீங்க, கனெக்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அந்த பாசிட்டிவ் முன்னாடியும் வந்திருக்கலாம் பின்னாடியும் வந்திருக்கலாம், அந்த நெகட்டிவ் முன்னாடியும் வந்திருக்கலாம் பின்னாடியும் வந்திருக்கலாம். சொல்றத வடிவாக விளங்கி கொள்ளணும். பட் இதுண்டா முன்னாடி பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருந்ததுண்டா பட்டுக்கு பிறகு வர ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் இருக்கணும். பட்டுக்கு முன்னாடி நெகட்டிவ் சென்டென்ஸ் வருதுன்னு சொல்லி சொன்னா பட்டுக்கு பின்னாடி வரவர் பாசிட்டிவாக இருக்கணும். ஏன்னா பட்டோட அர்த்தமே ஆனால். அப்ப ஆனால் போது ஒரு விஷயத்த சொல்லி போட்டு ஆனால் அப்படின்னு நான் எடுக்கிறேன்டா எதிர்மறையா கதைக்க போறேன். அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ எதிர்மறையா கதைக்க போறேன். இதுதான் அந்த விஷயம். அப்ப ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் ரெண்டையும் கனெக்ட் பண்றது ஒரே ஆள் யாராக இருக்கும்னா இந்த பட் மட்டும் தான் கனெக்ட் பண்ணும். சரியா? அது ஞாபகம் இருக்காது. இப்ப இந்த நெய்தர் நோர் அப்படின்றது என்ன விஷயம்னா இவர் இப்ப நாங்க அண்டு மாதிரி இவரும் ஒரு சொல் மாதிரி தான், இந்த டேஷ் டேஷ் தான் ஃபில்அப் பண்ணு. இப்ப நெய்தர் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் என்னன், ரெண்டுமே என்னன். சரியா? இதுக்கும் நொட் மாதிரி தான், ரெண்டும் என்னன் இருக்கிறபடியா நொட்டுன்றத ஞாபகம் வச்சுக்கொள்ளும். மீனிங் எடுக்க போறார் நோட். இதுக்குள்ள ஒரு சென்டென்ஸ் விழுவார், இதுக்குள்ள ஒரு சென்டென்ஸ் விழுவார். சரியா? விழு அல்லது ஒரு வேர்ட் கூட விழலாம். சரியா? இப்ப ஐ லைக் நெய்தர் ஆப்பிள் நார் ஆரஞ்சு விழலாம் வடிவாக. இப்ப நெய்தர் நோர் அப்படின்னா என்ன விஷயம்னா நீங்க இந்த ரெண்டுக்குள்ளையும் சொல்ல போற விஷயம் இல்ல நெகட்டிவ், பிடிக்காது அல்லது வேணாம் நெகட்டிவாக கதைக்கிறதுக்கு தான் நெய்தர் பாய்ப்பு. அதாவது குறிப்பிடப்பட்டிருக்கிற ரெண்டும் இப்ப நீங்க இதுல இதே சென்டென்ஸ் நான் உங்களுக்கு கொண்டு வரேன் பாருங்க. ஐ லைக் நெய்தர் ஆப்பிள் நார் ஆரஞ்சு அப்படின்னு போட்டதுண்டா இந்த இடத்துல எனக்கு ஆப்பிளும் பிடிக்காது ஆரஞ்சும் பிடிக்காது. ரெண்டு பிடிக்கும்னு சொல்லல, ரெண்டுல ஒன்றும் அவர் பிடிக்கும்னு சொல்ல இல்ல, ரெண்டுமே பிடிக்காதுன்னு தான் அவர் சொல்றாரு அந்த இடத்துல. அப்ப அந்த நெய்தர் நார் யூஸ் பண்றமாக இருந்தால் நெய்தர் நோர் வந்திருந்தா நெய்தர் வரணும்ன்றது அவசியம் இல்லை, இவர் வந்திருந்தா இவர் வரும் கண்டிப்பாக. சரியா? அப்ப ரெண்டுக்கும் என்ன வித்து எதுன்னு சொல்லி சொன்னா ரெண்டுமே பிடிக்காது. ரெண்டையும் எண்ணில வச்சிருங்க, நொட்டுன்னு சொல்லி ஞாபகம் வச்சிருங்க, குழப்பாது எப்பையும்.
அப்படித்தான் வச்சிருக்கிறாங்க. சரியா? இப்ப எய்தர் கிட்டத்தட்ட இவரும் சேமா இருக்கான். இப்ப இவருக்கு நான் அதே சென்டென்ஸ போறேன்னு பாருங்க. ஐ லைக் எய்தர் ஆப்பிள் ஆரஞ்சு அப்படின்னா இவர் என்ன கலைக்க வராருண்டா, எனக்கு ஆப்பிள் பிடிக்கலாம் அல்லது ஆரஞ்சு பிடிக்கலாம், ரெண்டுல ஏதோ ஒன்று தனக்கு பிடிச்சிருக்கு. அல்லது நீங்க சொல்ல போறீங்கன்னா டுடே டுடே ஐ ஸ்டடி எய்தர் சயின்ஸ் ஆர் மேக்ஸ் அப்படின்னா நான் இன்னைக்கு மேக்ஸ் படிப்பேன் அல்லது சயின்ஸ் படிப்பேன். ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்கணும். ஆனா ரெண்டுமே நடக்காமையும் இருக்கக்கூடாது, ரெண்டும் நடக்குமாறும் இருக்கக்கூடாது. ரெண்டுல ஏதாவது ஒன்றுதான் அந்த இடத்துல நடக்கணும். அதனால நம்ம கனெக்ட் பண்றவர் ஓவராக இருக்கிற முன்னாடி எய்தவர். நாட் ஒன்லி பட் ஆல்சோண்டா எனக்கு இதுவும் பிடிக்கும், இதோட சேர்த்து இன்னமும் பிடிக்கும். லைக் சொல்லும்ல உனக்கு என்ன பிடிக்கும் சாப்பாடுன்னு கேட்டா எனக்கு இட்லி பிடிக்கும் ஆனாலும் எனக்கு தோசையும் பிடிக்கும் அப்படின்னு கதைப்பாங்க. சில பேர் கதைக்கும் போது இருக்கும். சரி, அதோட சேர்த்து எனக்கு தோசையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கதைப்பாங்க. அப்பேக்கத்தான் இந்த நாட் ஒன்லி பட் ஆல்சோ உதவுவார். சரியா? இவர் இருந்தா இவர் இருப்பார், இவர் இருந்தா அவர் இருப்பார் கண்டிப்பாக. இதெல்லாம் லைக் ஒரு கீவேர்ட் மாதிரி தான். கீவேர்டை வந்து பேப்பருக்கு சரி எழுதி வைக்கிறது இல்ல, அடிக்கடி நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள், அடிக்கடி நீங்க எடுக்கக்கூடிய கொப்பியல் வழியை தான் எழுதி வைக்கிறது. சரி, இதெல்லாம் லைக் ஒரு கீவேர்ட் மாதிரி. போ அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக நீங்க செய்ய போடும் போதுதான் அந்த இடத்துல போ பாவிக்கலாம். சரியா? ஐ ஒர்க் ஃபார் மை சென்டர்னா நான் என்னோட சென்டருக்காண்டி தான் ஒர்க் பண்றேன். சரியா? அண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். நோர்ன்னு சொல்லிட்டேன்னா நொட்டுக்கு பதிலாக நீங்க நோ யூஸ் பண்ணலாம். பட் கதைச்சிட்டேன், ஓர் கதைச்சிட்டேன். கெட் அப்படின்றத பாவிக்கும் பொழுது கெட்டுன்னா இன்னும் அப்படின்ற ஒரு மீனிங். இன்னும் அப்படின்னா கூடுதலாக இவர் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்குள்ள நுழைவார். ஒரு பெர்ஃபெக்ட் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் வருவதாக இருந்தா எட் இருப்பார் அந்த இடத்துல. ஒரு பிரசன்ட் பெர்ஃபெக்டோட கீவேர்டே ரீசன்ட்லி, ஜஸ்ட், எட், இந்த மூன்றும் தான். எட்டுன்னா இன்னும். அந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ன்றது லைக் இப்ப நடந்த விஷயங்கள் மாதிரி ஒரு விஷயம் தான். சரியா? இப்ப நடந்தா தான் இன்னும் அப்படின்னா இப்பதான் கொஞ்சத்துக்கு முன்னாடி இன்னும். சோ அப்படின்னு சொல்லும் பொழுது அதனால் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அந்த அதனால நான் அங்க போனேன், அதனால அங்க நான் போக இல்லை, அதனால நான் அதை படிச்சேன், அதனால் அப்படின்றது அந்த இடத்துல வரும். சரியா? பட் மன்னர் விஷயம் கன்வென்ஷன் செய்யும் போது லைக் கொஞ்சம் கீவேர்ட்ஸ் தான் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் பார்ட் டூல நிறைய கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரி, யூஸ் பண்ணி தான் செய்யறாங்க. பார்ட் டூ அப்படித்தான் செய்யறது. இந்த பார்ட் வந்து கன்வென்ஷன் பார்ட் வந்து கீவேர்ட் யூஸ் பண்ண லைக் எனக்கு அந்த பேராகிராஃப் கொஞ்சம் முன்னாலும் விளங்கி இருக்கணும். விளங்கினா தான் செய்யலாம், அப்பதான் யார போடலாம்ன்றது தெரியும். இப்ப நீங்க வாங்க, சரி உங்களோட பேராகிராஃபுக்கு வாங்க, கேள்விக்கு வந்து கொள்ளுங்க. அண்ட் அப்படின்னா மற்றும் தெரியாதாக்க தமிழ் எழுதி கொள்ளலாம். அண்டா மற்றும். சோ அப்படின்னா அதனால், சோ அப்படின்னு சொல்லி சொன்னா அதனால், பட் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆனால். உங்களுக்கு லைக் என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வரதாருன்னா இவங்க தான் வரும் கூட. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வரண்டா. சரியா? செகண்ட் பார்ட் போக போகுதுன்னா தான் உங்களுக்கு தெரியும் யார் யார், ஹவவர், வென்னவர், ஆல்தோ அப்படியான விஷயங்கள் அந்த இடத்துல தான் செகண்ட் பார்ட்ல தான் வரும். சரியா? பட்டுண்டா ஆனால், அன்லஸ் அப்படின்னா தவிர. அன்லஸ் ஒரு இடத்துல வாரார், நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அன்லஸ் ஒரு இடத்துல வாராருன்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் அன்லஸ் போடலாம். இஃப் க்ளோஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இஃப் க்ளோஸ்ல தான் அன்லஸ் ஏன்னா இஃப் க்ளோஸ்ன்றது வந்து கண்டிஷன் பாவிக்கிறது. கிரேட் 11க்கு போய் கொண்டிருக்கு. சரியா? கிரேட் 10க்கு நான் என்ன தொடங்க இல்லை. சரியா? மற்ற இடங்களை முடிச்சுட்டேன். சரிதானே? எக்ஸாம் வச்சுக்கு முடிச்சுட்டேன் நான். சரியா? இஃப் க்ளோஸ் அப்படின்னு சொல்றது வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். இது நடந்தால் இது நடக்கணும். சரியா? அப்படி ஒன்றுதான். அப்ப அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் இந்த அன்லஸ் கூடுதலாக கொண்டு போய் போடுறவைய. சரியா? அதுலயே 4 கண்டிஷன் இருக்கு இஃப் க்ளோஸ்க்குள்ள, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்ட் 2 உள்ளது நான் கதைக்கிறேன். சரியா? ரைட். அன்லஸ்ன்னா தவிர லைக் ஒரு கண்டிஷன் மாதிரி சொல்லணும் அந்த விஷயத்த, லைக் ஒரு ஸ்ட்ரிக்ட் மேனர்ல சொல்லணும் அந்த விஷயத்த. சரியா? அடுத்தது அண்டு தான் இருக்கு மற்றும். இப்ப கேள்விக்கு வந்து கொள்ளுங்க. அவர் ஸ்கூல் held its annual inter school sports meet last Friday dash it was very exciting day for all us, right? சோ எங்களோட ஸ்கூல் வந்து ஆனுவல் இன்டர் ஹவுஸ் ஸ்போர்ட்ஸ் மீட், எல்லா இடத்துலயும் இப்ப ஸ்போர்ட்ஸ் தான் நடக்குது என்ன. சோ அதே மாதிரி அங்கேயே நடந்திருக்கு அப்படின்னு கலைக்கிறாங்க. எப்ப நடந்திருக்கு? லாஸ்ட் ஃப்ரைடே நடந்திருக்கு. டேஷ் இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் டே ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அது வந்து எல்லாருக்கும் வந்து எக்ஸைட்டிங் டே, அதாவது ஒரு சர்ப்ரைஸ் மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது எல்லாருக்கும். சில நடந்த நிகழ்வுகள். சோ அந்த இடத்துக்குள்ள பொருத்தமான ஆள் ஆற போடலாம்னு சொல்லி சொன்னா அண்டு தான் போடலாம், வேற ஒருத்தரையும் போடலாது அதுக்குள்ள.
சரியா? ரைட். We arrived early to decorate our house tents with colorful flags and bells. Flag ன்னு சொல்லி சொல்றது flag கொடி. கொடிய அலங்காரம் பண்றதுக்கும் பலூனா கட்டுறதுக்கும் தான் நாங்கள் அங்க சீக்கிரம் போனாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஏர்லியா அரைவ் ஆயிட்டம். இப்ப பிளாகும் பலூனும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஆப்பிளும் ஆரஞ்சும் வர மாதிரி தான். டக்கு டக்குனு பக்கத்துல அடுத்தடுத்த சென்டென்ஸ் வருது. ஆனா அவங்களோட சார்ட் படி நீங்க என்ன செய்வீங்க? தேயார் அப்படின்னு போட்டுட்டு கமக்கு போட்டுக்கொண்டு எழுதி கொண்டு போய் கடைசி எழுதுறதுக்கு முன்னாடி தான் அண்டு போடுவீங்க. இப்ப எனக்கு அந்த இடத்துல இனி ஒருத்தரம் இல்ல அப்படின்னு போதுதான் அந்த அண்டு போட வேண்டி வருது. இப்ப நீங்க ஒருத்தரம் இல்ல, பிளாகையும் பலூன் மட்டும்தான் கட்டுப்பட வேண்டியதா இருக்கு. அந்த இடத்துக்கு அண்டு பொருத்தமாக இருப்பார். I wanted to participate in 100 meter relay. நான் எனக்கு வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா பார்ட்டிசிபேட் பண்ணணும். 100 மீட்டர் ரேஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். சரிதானே? டாஷ் விழுகுது. அடுத்த சென்டென்ஸ் ஆஃப் சொல்றாரு பாருங்க. I had a slight injury in my leg. நான் 100 மீட்டர் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். சரிதானே? அடுத்த சென்டென்ஸ் அவர் என்ன சொல்றாருண்டா, என்னோட கால் என்ன பட்டிருக்கு? ஸ்லைட்டா கொஞ்சமா அடிபட்டு இருக்கு. 100 மீட்டர்ஸ் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றணும்ன்றது என்னது? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஆமா, சரியா? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ன்றா நீங்க உடனே நிக்க கூடாது. அதுக்குள்ள நொட்ட காணையிலன்னு இப்ப நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க, எங்கடா நொட்ட காணையிலன்னு. சரியா? நோட் வந்தா தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் ஆகணும். இந்த ஸ்டேட்மெண்ட பாருங்க. முதல்ல அவர் சொல்றார், நான் தான் 100 மீட்டர்ஸ் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். சரியா? அதே ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அவர் கதைக்கிறார். என்ன கதைக்கிறார்? ஆனா கால்ல எனக்கு அடிபட்டு இருக்கு. கால்ல அடிபட்டு இருக்கிறது அது ஒரு நெகட்டிவ். அந்த ரேஸ்ல இவர் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எதிராக இருக்கு. இப்ப அடிபட்டனால இவரால் அது என்ன செய்யலாம போக போகுது? பார்ட்டிசிபேட் பண்ணலாம போக போகுது. அப்ப முதல் சென்டென்ஸ் பாசிட்டிவ், ரெண்டாவது சென்டென்ஸ் நெகட்டிவ். கனெக்ட் பண்ண போறவர் பட் போட்டார்கள். ஆன்சர் போட்டார்கள். குட். சரியா? கண்டுபிடிக்க வரணும்ன்ற அவசியம் இல்ல. இதுல இருந்து எடுத்துக்கொள்றது அதுதான் ஒரு விஷயம். சரி, அதனாலதான் இதை போட்டு நான் நிறைய பேர் நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் கதைச்சோன்னா நெகட்டிவ்னா நோட் வரும் தானேன்னு நினைச்சு கொண்டு போகாது. குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது திரும்பும். எகைன்ஸ்டாக திரும்பும், ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படித்தான் நெகட்டிவ் பாக்குறது. அல்லது நோட் சேர்ந்து வந்திருக்கலாம் சில டைம். சரியா? ஒரே சொல்ல மாட்டேன். இப்படி வந்திருந்தா சில பேர் தெரியாம நிக்கிறது. பட் ஆனா உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு தெரியும். ஆனா நெகட்டிவ் தான் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்தா பிரச்சனை தான். My teacher told me that என்னோட டீச்சர் என்னோட என்ன சொன்ன வேண்டாம், I should not run. சரியா? I should. இந்த should must have to இப்படியான ஆட்கள்லாம் வரும்பொழுது அவையில ஒரு கண்டிப்பு, அதாவது அந்த விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் should must பாவிக்கிறாங்க. should must. சரியா? should must. மஸ்ட் பாவிச்சா ஒரு விஷயத்துக்கு நீங்க மஸ்ட் பாவிக்க போறீங்கடா 100% அந்த விஷயம் ஒன்று செய்யணுமாக இருக்கும் அல்லது செய்யக்கூடாது. விளங்கிக் கொள்ளணும், விஷயத்த விளங்கிக் கொள்ளணுமா? மஸ்ட் பாவிக்க போறீங்களாக இருந்தா ஒன்று அந்த சென்டென்ஸை நீங்க கண்டிப்பா அந்த விஷயத்தை செய்தே ஆகணும் அல்லது செய்யக்கூடாது. அதுக்குதான் மஸ்ட் பாவிக்கிறது. ஷுட் பாவிக்கிறது என்னண்டா லைக் இதுட்ட 50-50 மாதிரி. லைக் இதுவரை நாங்க எவ்வளவு 100% சொல்றோமோ இவர் வரும் பொழுது லைக் என்ன செய்ய மாட்டோம்டா, செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம். இப்ப கண்டிப்பாக செய்யணும்டா நீங்க யார சொல்லுவீங்க? இவர் எந்த இடத்துல பாவிப்பீங்கன்னு சொல்லிச்சுன்னா லைக் அந்த டிரைவ் பண்ணும் போது ஹெல்மெட் போடுற விஷயங்கள், சீட் பெல்ட் போடுற விஷயங்கள், அதெல்லாம் கண்டிப்பான விஷயம். அதெல்லாம் வந்து எடுக்கிறாரு. கண்டிப்பா அந்த விஷயம் செய்யணும். நீ செய்ய இல்லையோ தெரியாது. இந்த லைக் இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த காலத்துல அந்த விஷயம் செய்யணும். அதுதான் கண்டிப்பான விஷயம். அது ரூல்ஸ்லயும் இருக்கு. ஷுட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா யூ ஷுட் டூ த ஹோம்வொர்க் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீ அந்த ஹோம்வொர்க்கை செய்யணும் தான். ஆனா அவர் இந்த மஸ்ட் மாதிரி இன்னும் வலியுறுத்த இல்ல. அந்த மஸ்ட்ன்ற நல்ல வலியுறுத்துவார் அந்த விஷயத்த. ஆனா ஷுட் வந்து வலியுறுத்த மாட்டார் அவ்வளவுக்கு. நீ இந்த செய்யத்தான் வேணும். சரியா? ஆனா லைக் வந்து என்ன செய்யாம விட்டாலும் ஓகேதான்ற மாதிரி. ஆனா அது ஒரு 20% மட்டும்தான். சரியா? ஆனா லைக் எங்களோட பேச்சு வழக்குல நாங்க மஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் இதுல வந்து மஸ்ட் யூஸ் பண்றது கிடையாது, வழக்கத்துல இல்ல. இப்ப இந்த மஸ்டுக்கு பதிலாகத்தான் யார் யூஸ் பண்ணணும்னா ஹாவ் டு. லைக் ஸ்போக்கன்ல ஷுட்டும் பாவிக்க மாட்டோம், மஸ்டும் பாவிக்க மாட்டோம். வழக்கத்துல நாங்க கதைக்கும் பொழுது யூ ஹாவ் டு வேர் யுவர் சீட் பெல்ட்ஸ் வென் யூ ஆர் டிரைவிங். ஸோ நீ வந்து சீட் பெல்ட்ஸை போட்டுக்கொள்ளணும், கண்டிப்பு தான். அது அந்த இடத்துல
ஆறுன்னு சொல்லி சொன்னா எப்பன்னு சொல்லி சொன்னா டிரைவ் பண்ணும் பொழுது ஹாவ் டு பாவிப்போம். ஆனா ரெண்டும் ஒரே மீனிங் தான். கிட்டத்தட்ட அந்த விஷயம் செய்து இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான். இப்ப இந்த ஷூட்டர் நான் ஏன் இந்த இடத்துல கதைக்கு வந்தனானுண்டா, இதுல பாருங்க, மை டீச்சர் டோல் என்னோட டீச்சர் என்ன சொல்லுவாண்டா, ஐ ஷுட் நாட் ரன். ஷுட் நாட் ரன். சரியா? ஷுட் நாட் ரன். ரன் பண்ண கூடாது. சரியா? அவ என்னவா சொல்லி இருக்கிற இந்த விஷயத்த ஒரு கண்டிஷன் மாதிரி தான் சொல்லியிருக்கா அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு காலில் அடிபட்டு இருக்கு. அப்ப அவ டீச்சர் என்ன சொல்லியிருக்காரு, நீ செய்யக்கூடாது, ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. டேஷ் ஐ ஃபெல்ட் கம்ப்ளீட்லி பெட்டர். நான் வந்து கம்ப்ளீட்டா பெட்டர் ஆகுற வரைக்கும் என்ன என்ன செய்யக்கூடாது, இந்த ரன்ல ஓடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு கண்டிஷன், இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு கண்டிஷன் மாதிரி போகுது. சரியா? செய்யக்கூடாது அப்படின்னு அவ சொல்றா அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடம் ஒரு ஒரு கண்டிஷன் மாதிரியான ஒரு விஷயம். சரியா? கண்டிஷன்லயே இருக்கு, கற்பனையாக கண்டிஷன் பண்றது. இந்த இஃப் க்ளோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஜீரோ கண்டிஷன் ஒரு கற்பனையானது. சரியா? ஜென்ரலானது, ட்ரூத்தான கண்டிஷனாக இருக்கும். கற்பனை கற்பனை என்று சொல்றது வந்து செகண்டும் தேர்டுமாக இருக்கும். கற்பனை சில டைம் சொல்லுவாங்க வாய்ப்பேச்சுக்கு, நான் உன்னோட அப்பாவாக இருந்தேன்டா மட்டும் இப்ப ஒன்னு அடிச்சிருந்திருப்பேன் இருப்பாங்க. அந்த இடத்துல நான் அப்பாவா இருந்திருப்பேனா? இல்ல. இருந்திருந்தாலும் அடிச்சிருப்பேனான்றது டவுட் தான். ஆனா அது வளர்க்கறதுக்கு சில டைம்ல கோபம் வந்தா டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ யாராவது சொல்லுவாங்க கூடுதலாக, நான் உன்னோட அப்பாவை மட்டும் இருந்திருந்தேன்டா கலைச்சி விட்டு இருந்திருப்பேன், அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நான் அப்பாவாகவும் இல்ல. சரியா? அடிக்க போறதும் கிடையாது. அப்ப அது ஒரு இமேஜினரி கண்டிஷன். ஒரு கற்பனையில வச்சு சொல்றேன், நான் வந்து அப்பாவா இருந்தா படிச்சிருப்பேன், ஆனா அது நடக்க போறது இல்ல. அப்பாவாக இல்ல நான். அப்ப அது இமேஜினரி. தேர்ட் கண்டிஷன், தேர்டும் ஃபோர்த், சாரி தேர்டும் செகண்டும் கண்டிஷன். சரியா? ஜீரோன்றது ஜெனரல் ட்ரூத் கண்டிஷனாக இருக்கு. சரியா? ரைட். இப்ப நான் பிகாஸ் வெட்ட சொல்லி நிறைய நேரம் ஆயிட்டு. யார் இப்ப பிகாஸ் விட போட்டால்? பிகாஸ் வெட்டிட்டு அந்த இடத்துல அண்ட் போட சொல்லிட்டேன் நான். அப்ப இந்த விஷயம் வந்து ஒரு கண்டிஷனாக இருக்கிறபடியால அந்த இடத்துல வர வேண்டிய வேர்டு யாராக இருப்பாருன்னா அன்லெஸ். அன்லெஸ் கரெக்டாக இருப்பார். அன்லெஸ் சொல்லும் போதே சொன்னார் கண்டிஷனுக்கு தான் யூஸ் பண்றாங்க அன்லெஸ். சரியா? நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. My teacher told me that I should not run unless I felt complete. Completely better. Okay, right. அடுத்து கண்டினியூ பண்ணிக்கொள்வோம். I was bit sad. So நான் கொஞ்சம் சேடாக இருந்தேன். Bit sad. Okay. Dash I stayed on the sidelines to cheer for my teammates as loudly as I could. So கொஞ்சம் சேடாக இருந்தேன். So விளைவு சொல்ல போறார். சேடாக இருந்தேன். பிறகு அதுக்கு பிறகு என்ன நடந்துன்னு அவர் சொல்ல போறார். சரியா? FELDயா செக் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. FELDயா அல்லது FELDயாண்டு ஃபெல்ட்னா லைக் கவலைப்படுறேன் நான். ஃபெல்ட் ரைட். ஓகே. ஃபெல்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபெல்ட் அந்த நான் நினைச்சுக்கொள்றேன். நான் ஃபெல்ட் கம்ப்ளீட்லி பெட்டர்னு சொல்லி சொன்னா நான் ஃபெல்ட்னா என்ன, திங்குக்கு தான், திங்குக்கா ஃபீலுக்கு வர ஃபீல்னா என்ன, ஒரு ஒரு உணர்ச்சி ஒன்றை ஃபீல் பண்றது. ஃபீல் என்ற பாஸ்ட் தான். V2 V3 தான் ஃபெல்ட். ஒரு விஷயத்த நீங்க நினைக்கிறீங்க அல்லது ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொன்னா தான் அந்த ஃபெல்ட் வரும். அது டென்ஸை பொறுத்து ஃபெல்ட்டாக மாறி இருக்கு ஃபீல். ஃபீலோட அர்த்தம் தான் அதுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? பிக் சேட். சோ அதுக்கு பிறகு அவர் அதனால என்ன பண்ணவர், சேடா இருந்ததுனால பிறகு போய் எங்க இருந்திருக்கிறார், அந்த சைட் லைன்ல போய் இருந்திருக்கிறார். இருந்துட்டு அவரோட டீம்மேட்ஸ் வந்து சேர் பண்ணி கொஞ்சம் சத்தமா சேர் பண்ணி இருக்கிறார் அவங்க வின் பண்றதுக்காண்டி. சோ ரிசல்ட்டை குறிக்கிற அங்கால வரதெல்லாம் ரிசல்ட். சோ அதனால அந்த இடத்துல வரக்கூடியவர் சோ. சரியா? சோ வரும் அந்த இடத்துல. சோ முதலாவதுக்கான ஆன்சர் அண்ட், இரண்டாவதுக்கான ஆன்சர் மெண்ட், மூன்றாவது பட், நாலாவது அன்லெஸ், அஞ்சாவது சோ. யாருடாப்பா ஸ்கிரீன் ஷேர் பண்றது? ஸ்கிரீன் ஷேர் பண்றாங்க, நிப்பாட்டுங்க அத. கலைச்செல்வி ஸ்கிரீன் ஒரு ஆஃப் பண்ணி விடானே.
ஸ்கிரீன் ஷேர் ஆஃப் பண்ணி விடுங்க. ரைட். டெஸ்ட் நம்பர் 6. சரியா? டெஸ்ட் நம்பர் 6 அப்படின்றது பெரிய ஒரு விஷயம் தான். சரியா? டெஸ்ட் நம்பர் 6. ரைட். அந்த கஷ்டம் என்று சொல்ற ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் தான் இந்த டெஸ்ட் நம்பர் 6. டெஸ்ட் நம்பர் 6ல இருக்கக்கூடிய ஆட்கள் கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்களோட சிலபஸ் படி நோட்டீஸ் இருக்கு. சரியா? நோட்டீஸ் இருக்கு, நோட் இருக்கு. சரியா? ஒன்று பர்சனல் நோட் இருக்கு, மற்றது வந்து ரிப்ளை நோட் இருக்கு. ஒருத்தர் கொடுத்திருப்பா, அதுக்கு ரிப்ளை எழுதுற மாதிரி இருக்கு. சரியா? அப்படி ஒரு நோட் தான் இருக்கு. அடுத்தது யார் இருக்கிறாருன்னா அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. அடுத்தது இன்விடேஷன் இருக்கு. இவ்வளவு இருக்கு, சிலபஸ்ல இருக்கு. டெஸ்ட் நம்பர் 6க்கு வரக்கூடிய பாட்டு இவ்வளவு தான். ஆனா என்ன செய்யற வேலைன்னு சொல்லி சொன்னா, பழைய பாஸ் பேப்பர் பழைய இந்த நோட்டீஸை மாறி 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 போட்டுக்கொண்டு வரவே. சரியா? ஒரு கட்டத்துல என்ன ஆயிட்டுதுண்டா, சிலபஸ பட்டுன்னு என்ன செய்து விட்டாருன்னா ஒரு டைம் மாத்தி விட்ட அனௌன்ஸ்மெண்ட் எழுதுற மாதிரி. இப்ப எழுதினாக்க கேள்விக்கு போனாக்கள் என்னத்தை படிச்சு கொண்டு போயிருப்பீங்க? முதல் வருஷம் நோட்டீஸ் வந்துதான் இந்த முறை என்ன வரும், நோட் வரும். சரியா? அந்த ப்ரொடக்ஷன் பண்றாங்களுக்கு சொல்றேன். சரியா? அப்ப இந்த முறை என்ன வரப்போகுதுண்டா, ஆனா லைக் மாறி மாறி யோசிச்சு கொண்டு போறது. அனௌன்ஸ்மெண்ட் அந்த முறை எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. அனௌன்ஸ்மெண்ட் ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள வரப்போகுதுன்னு யாருமே எதிர்பார்க்கே இல்லை. சரியா? போட்டுட்டாங்க. வெளியே வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, சிலபஸுக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் விஷயம் கிடையாதுன்னு சொன்னது. ஆனா சிலபஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, இன்விடேஷனும் இருக்கு. சரியா? அவங்க இவ்வளவு நாள் போட்டு இதை திடீர்னு போட்டிருக்கிறாங்க. அது 5 மார்க்ஸுக்கு தான் வந்தது. எப்படியும் ஒரு டொப் ரேங்க் எடுக்கக்கூடிய ஒரு பிள்ளை, இங்கிலீஷ்ல எப்படியானா இருந்த பிள்ளை அனௌன்ஸ்மெண்ட்டை வாசிச்சுட்டு எழுதி இருக்கும். சரியா? முக்கியம். ஆனா அவர் எதிர்பார்க்கிற வேர்ட் அந்த இடத்துல எழுதி இருக்காரு. அனௌன்ஸ்மெண்ட் ஒரு இடத்துல சொல்ல போறாங்கன்னா அவங்க முதல்ல சொல்லக்கூடிய வேர்ட் யாராக இருக்குமெண்டா, அட்டென்ஷன் ப்ளீஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ட். அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்த அளவுல அது ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ட். அந்த சிலபஸ்ல இந்த 4 இருக்குன்னு சொல்லி படிச்சுட்டு போனால் செய்து இருக்கும். லைக் ஒரு கொஞ்சம் ரேங்க் எடுக்கக்கூடிய பிள்ளை தன்னால ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய பிள்ளைண்டா அது கேட்ட கேள்விக்குரிய விஷயத்த மட்டும் எழுதிட்டு வரும். ஆனா அட்டென்ஷன் ப்ளீஸ போட்டுருக்காது. அட்டென்ஷன் ப்ளீஸ்ல மார்க்ஸ் இறங்கிடும். சரியா? அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நீங்க ட்ரெயின்ல போய் ட்ரெயின் ஸ்டேஷன் எல்லாம் இருக்கலாம், எங்கேயாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது கட்டுக்கலாம். ஃபர்ஸ்டே அவங்க ஸ்டார்ட் பண்றது அட்டென்ஷன் ப்ளீஸ், கவனத்துக்கு. சரியா? அப்படிதான் சொல்லுவாங்க. கொஞ்சம் கவனத்துக்கு கொள்ளுங்கன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. சரியா? சோ அந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் இந்த 2 தான் இருக்குன்னு நினைச்சு கொண்டிருக்குது. ஆனா நல்ல ஞாபகம் இந்த 4 இருக்கு. இன்னும் யார் போட இல்லைன்னா இன்விடேஷன் போட இல்லை. சரி, இன்னும் இன்விடேஷன் எழுத சொல்லி கேட்க இல்லை. அதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுல கலக்க வந்தது அதான் விஷயம். சரியா? பட் போன முறை நோட்டீஸ் வந்ததால இந்த முறை வந்து லைக் ரிப்ளை நோட்டும் கேட்டு நிறைய நாள் ஆயிடுது. அனௌன்ஸ்மெண்ட் இப்ப கிட்டடியில வந்தபடியால கொஞ்சம் குறைவு, கேட்கறதுக்கு சாத்தியம் குறைவு. சரியா? நோட் வந்திருக்கு, பர்சனல் நோட் வந்திருக்கு. ஆனா ரிப்ளை நோட் வந்தது குறைவு. இந்த முறை நான் ஒரு ஆளுக்கு சொல்லி விட்டான், முன்னாடிக்கு ரிப்ளை நோட்டை பார்த்து கொண்டு போக சொல்லி அதே மாதிரி போட்டு விட்டுட்டேன். ரிப்ளை நோட். சரியா? ரிப்ளை நோட் வந்தது. முன்னாடிக்கு ரிப்ளை நோட் தான் வந்தது. சரியா? இன்னும் 1 வரையில இன்விடேஷன் வரை. சரியா? சொல்லியிருக்கு, விஷயங்கள் சொல்லியிருக்கு. சோ உங்களுக்கு இந்த இன்விடேஷன் தான் நான் இன்னும் எப்படி எழுதணும்ன்றது நான் கதைச்சு விடுவேன். 4 கிளாஸ் அந்த விஷயம் கதைச்சு விடுவேன். என்ன விஷயம் எப்படி செய்யறன்றது கழிச்சு விடுவேன். சோ அதை நீங்கள் அந்த குழுமையே எழுதி கொள்ளலாம். சரியா? இப்ப இன்றைக்கு இந்த ரிப்ளை நோட்ல நான் எதிர்பார்க்க கூடியது யாருன்னா இந்த ஃபிளட் சம்பந்தமா தான். ஏன்னா இப்பதான் ஃபிளட் வந்தது. சோ நிறைய விஷயங்கள் அழிஞ்சு போயிருக்கலாம். அப்ப அவங்க எப்படி தரலாம்னு சொல்லி சொன்னா, அது ரிப்ளை நோட் ஆகாமலாம் இருக்கலாம், பர்சனல் நோட் ஆகாமலாம் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். லைக் ஒரு ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ எழுதுற மாதிரி இருக்கலாம். எப்படி எழுதுற மாதிரி இருக்கலாம்? இப்படி எங்கட ஏரியால வந்து ஃபிளட் வந்திருக்கு. சோ வந்து எங்களை நிறைய வந்து லொஸ்ட் ஆயிட்டுது. சரிதான்? நாங்க வச்சிருந்த எங்களோட வில்லேஜ்ல இருந்த ஆக்களோட நிறைய பிலாங்கிங்ஸ் வந்து லொஸ்ட் ஆயிட்டுது. சோ நீங்க ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அப்படி ஏதாவது கேட்கறேன். இப்படித்தானே இப்ப நிறைய பேர் நடக்குது. ஃபிளட் வந்தோன்னா வெளிநாட்டுக்கு எடுத்து இந்த கதை தானே நடக்குது. எங்களோட ஊர்ல வெள்ளம் வந்து இட்டுது, ஹெல்ப் பண்ணுவோம். அப்படித்தான் நடக்குதுதான் உண்மை, ரியாலிட்டி அதுதான். சரியா? சோ அதுதான் நான் லைக் இந்த லைக் ஸ்ட்ரைக்கான விஷயம் அதுதான். சரியா? சோ டெஸ்ட் நம்பர் 6ன்றது சொல்றது வந்து அந்த நோட் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறேன். லைக் இது ஒருக்கா நீங்க போறதுக்கு முன்னாடி எழுதி பார்த்து கொண்டு போறது நல்லது. சரியா? பட் நான் ஷுவராக சொல்லவில்லை இந்த நோட் தான் வரும்ன்றதும் நான் சொல்லல. என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன் படி நான் போட்டிருக்கிறேன் இந்த இடத்துல. என்ன எப்பயுமே
அவங்க பேப்பர் செட் பண்ணும்போது லைக் பாப்பாங்க அந்த முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த எங்கேயாவது ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கு. லைக் பொலித்தீன் பேக்ல கொண்டு வந்த பொலித்தீன் பேக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்ப ஒரு தடைக்கு வந்த அந்த விஷயமாக இருக்கட்டும். மற்றது இந்த ரோட் ஆக்சிடென்ட்ஸ் கூட நடக்கிறது அந்த விஷயம். ட்ரங்க் அண்ட் டிரைவ்க்கு இப்ப இன்றைக்கு நான் கடைக்கு போன ஒரு இடத்துல கூட ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்றாங்களுக்கு ஃபைன் சொல்லி கதைச்சு கொண்டு சட்டம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி கதைச்சு கொண்டு வந்தவங்க. சோ அதுக்கான ஒரு இதா இருக்கட்டும். சோ இதுகள் எல்லாம் தான் இப்பதான் கூட நடக்கிற விஷயங்கள். சோ இதுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்றுதான் ஏதோ ஒரு பாட்டுக்குள்ள வரப்போகுது. சரியா? எதிர்பார்க்கலாம். அந்த வகையில டெஸ்ட் நம்பர் 6ல நான் போட்டிருக்கிறது நோட், பர்சனல் நோட் மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு எழுதுற நோட் மாதிரி போட்டிருக்கிறேன். எப்பயும் நோட்டா இருக்கட்டும், நோட்டீஸா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், கேள்வியில இருந்து விடைய தட்டணும். அதாவது கேள்வியில இருந்து விடைய எழுதுற மாதிரி பார்க்கணும். அண்ட் இன்க்ளூடிங் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கொள்ளணும். சரியா? இன்க்ளூடிங் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல. ஏன்னா இன்க்ளூடிங் பாயிண்ட்ஸ் இருக்கணும். அவர் கேட்ட இன்க்ளூடிங் என்னென்னத்தை இன்க்ளூட் பண்ணி எழுத சொல்லியிருக்காரோ அவ்வளவும் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். இருந்தா தான் மார்க்ஸ். சரியா? ரைட். அவர் ஃப்ரெண்டுக்கு எழுதுறது என்ன எழுதியிருக்கிறாருண்டா, யுவர் ஏரியா ஹாஸ் பீன், சாரி அது அவ, சரியா? வைய வெட்டி விடுங்க, முன்னாடி இருக்க வைய. அவ ஏரியா ஹாஸ் பீன் சிவியர்லி அஃபெக்டட் பை த ரீசன்ட் ஃப்ளட். இப்ப நடந்த ஃப்ளட்ல வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. மெனி ஃபேமிலிஸ் வந்து அவங்களோட பிலாங்கிங்ஸ், அதாவது அவங்களோட சொத்துடைமைகளை வந்து என்ன செய்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா இழந்துட்டாங்க. அண்ட் நீட் அர்ஜென்ட் ஹெல்ப். அவசரமா ஒரு ஹெல்ப் வந்து தேவைப்படுது. ரைட் அ நோட் டு யுவர் ஃப்ரெண்ட் ஆஸ்கிங் ஃபார் அசிஸ்டன்ஸ். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க கேட்குறீங்க லைக் எதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி. அந்த விஷயங்கள் இன்க்ளூட் பண்ண சொல்லிருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, உங்களோட ஏரியாவுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லணும். என்னென்ன ஐட்டம் தேவை, அந்த ஐட்டமுக்குள்ள அவரே தந்திருக்கிறார். மணி, குளோத், ரைடரேஷன்டா உலர்வான பொருட்கள். உலர்வான பொருட்கள்னா அரிசி, பருப்பு, இதுகள். என்ன அந்த பொதி கொடுக்குற டைம்ல எல்லாம் பாருங்க அரிசி பருப்பு இல்லாம இருக்காது. எல்லாத்துலயுமே அரிசி பருப்பு சோயா மீட் இருக்கு. சரியா? ரைட். ஹவு டு சென்ட் த ஹெல்ப். அப்புறம் என்னைய கேக்குறதுல இவ்வளவு தெரிஞ்சிருக்கீங்க நீங்க, ஒரே பொதி வாங்குற நீங்களும் உண்டு. சரியா? அதுக்குள்ள இருக்கிறது உலர்வான பொருட்கள்னா அதெல்லாம் வரும். ஹவு டு சென்ட் த ஹெல்ப். ஹெல்ப் எப்படி யார் மூலமாக சென்ட் பண்றேன்னு சொல்லி கேக்குறாங்க. ரெக்வஸ்ட் ஃபார் அ குயிக் ரெஸ்பான்ஸ். ஒரு ரெஸ்பான்ஸ், குயிக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்க சொல்லி சொல்றாங்க. சரியா? இந்த கேள்வியை எப்படி எழுதலாம்? அவ ஏரியா ஹாஸ் பீன் சிவியர்லி அஃபெக்டட் பை த ரீசன்ட் ஃப்ளட்ன்றது கேள்வி. ஆனா அதையே மாத்தலாம் தானே விடைக்கு. டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு போட்டுட்டு, டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு போட்டுட்டு, டியர் அங்க அவங்களோட ஃப்ரெண்டோட ஏதாவது பேரை போட்டுட்டு அவ ஏரியா ஹாஸ் பீன் சிவியர்லி அஃபெக்டட் பை எ ரீசன்ட் ஃப்ளட் போடலாம் தானே அந்த இடத்துல வடிவாக. அவ எங்களோட, அதாவது எங்களோட ஏரியா வந்து எஃபெக்ட் பண்ணிருக்கு, அதாவது ஃப்ளட்டால வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதை அப்படியே கொண்டு வந்திருக்கலாம் உள்ளுக்குள்ள. சரியா? அப்படியே நீ தொடர்ந்து அப்படியே விடையில எழுதலாம். மெனி ஃபேமிலிஸ் ஹாவ் லாஸ்ட் தேர் பிலாங்கிங்ஸ். சரியா? நிறைய ஃபேமிலிஸ் வந்து அவங்களோட இதை வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. அந்த லைன் அப்படியே உள்ளுக்குள்ள வரலாம். அண்ட் போட்டுட்டு தான் நீ எழுதணும். அண்ட் போட்டுட்டு இன்க்ளூடிங் பாயிண்ட்ஸ்ல யாரு கொடுத்துருக்காங்கன்னா வி நீட் அப்படின்னு கொடுத்துரு. வி நீட் ஏண்டா அவங்க கொடுத்துருக்கிறது வந்து த ஐட்டம்ஸ் நீடர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க கேட்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க கொடுக்கலாம் வி நீட் என்று சொல்லி போட்டு அங்கால மணி அவங்க கொடுத்துருக்கிறதே உங்களுக்கு கொண்டு வா. மணி, க்ளோத் அண்ட் ட்ரைட் ரேஷன் போட்டு முடிச்சு விட அந்த சென்டென்ஸை. ஈஸியான வழி இதுதான். எழுதணும்டா இதன் வழி. ரைட் ரேஷன் பார்ட் 1ல மற்ற பகுதியெல்லாம் செய்திருந்தீங்களாக இருந்தா பேராகிராஃபும் இந்த நோட்ல எழுதக்கூடிய வேண்டிய விஷயங்களுக்கு 3 அல்லது 2.5 எடுத்தாலே வடிவாக காணும். சரியா? என்ன நான் சொன்ன 33 நீங்க ரீச் பண்ணிடுவீங்க அங்கேயே. சரியா? ரைட். அதான் இந்த விஷயம் சொல்லி கிடக்கு, கவனத்துல கொள்ளுங்க. சரியா? ரைட். சோ இதை நீங்க அப்படியே எழுதியிருந்திருக்கலாம். சரியா? சோ ரைட் ரேஷன் எங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் அவர் கேட்டிருக்கிற வந்து ஹவு டு சென்ட் த ஹெல்ப். சோ நான் எப்படி வந்து ஹெல்ப்பை வந்து அந்த ஹெல்ப்பை வந்து எப்படி சென்ட் பண்ண சொல்றாங்கன்றதை நாங்க எழுத மட்டும் போட்டுக்கிடாது. என்ன எழுதலாம்? இவருக்கான சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்? யூ கேன் சென்ட் தெம் பை, யாராவது ஒரு பேரை போடலாம். அல்லது அங்க இருக்கக்கூடிய கிராம நிலதாரி மூலமாக அப்படி ஒரு ஹெல்ப்பை சென்ட் பண்ற மாதிரி எழுதலாம். பையனு போட்டு யார் மூலமாகன்றதா இந்த இடத்துல வரப்போகுது. சரி, யார் மூலமாக அதை சென்ட் பண்றீங்க? யூ கேன் சென்ட் த ஹெல்ப் தெம் பை. அவங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நீங்க ஹெல்ப் யாரால சென்ட் பண்ண போறீங்கன்றதான் போட்டுக்கிடாது. சரியா? அதுக்கு பிறகு நீங்க எழுதி கொள்ள வேண்டியதா கேட்டது ரெக்வஸ்ட் ஃபார் அ குயிக் ரெஸ்பான்ஸ்.
சோ ரெஸ்பான்ஸ் கேட்கிற இந்த லெட்டர் எழுதினதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லி. சோ அதுக்கு நீங்க எப்படி எழுதலாம்? we need your quick response and help. சோ ஹெல்ப் உங்களுடைய எதிரில் இருக்கக்கூடிய பதிலும் எங்களுக்கு என்ன செய்யப்படுதுன்னா தேவைப்படுது. இப்படி வந்து நீங்க நார்மலாக கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். 2 லைன் நீங்க கேள்வியில இருந்து எடுக்கிறீங்க, 2 நீங்க கிரியேட் பண்ணி கொள்றீங்க. சரிதானே? இப்ப நான் சொல்ற விஷயத்த எழுதிக்கொள்ளுங்க. ரைட், டியர் ஃப்ரெண்ட் போட்டுட்டு எழுதிக்கொள்ளுங்க. அவ ஏரியா மீட்டிங் எண்டானா அடுத்த மீட்டிங்குக்கு வாங்குவா. அவ ஏரியா இஸ் அண்டர் வாட்டர் சேர்த்துறதுமா. அவ ஏரியா இஸ் அண்டர் வாட்டர்னா வாட்டருக்கு கீழே போயிடுச்சு, ஏரியா ஃபுல்லா மூழ்கி போயிட்டு. சரியா? அண்டர் வாட்டர். our area is underwater due to அதே வெளியே போடணுங்க யாருக்கும். due to a recent flood. இப்ப வந்து ஃப்ளட்டால வந்து ஏரியா வந்து ஃபுல்லா தண்ணிக்க போயிட்டு. families have lost everything. families have lost everything எல்லாத்தையும் லோஸ் பண்ணிட்டாங்க. please help us by sending money, clothes, and dry ration. 10-11 எழுதி வச்சுக்கோள். சரியா? என்ன டேர்முகள்ல தேவைப்படலாம், டேர்முகள்ல போறதுக்கு சான்சஸ் கூட. you can send them with a relief truck tomorrow. ரிலீஃப் ட்ரக்னா என்ன? இந்த மீட்பு குழு ட்ரக்ல மாதிரி தான் கூட்டிக் கொண்டு போவாங்க. நிறைய பேர் போயிட்டாங்கன்னா சோ ட்ரக்ல ஏற்றி கொண்டு போவாங்க. அந்த குழு வரும்போது நீங்கள் அதுல வந்து சென்ட் பண்ணி அவங்க மூலமாக சென்ட் பண்ண சொல்றாங்க. சரியா? we